சில டேக்லைனோட ஒரு வீடியோ வந்து செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றே கணித்தார் அண்ணாமலை, தீர்க்கதரிசி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ அதை தொடர்ந்து பல நிகழ்வுகள் வந்து அதை போலவே நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சின்ன பையங்க சவகாசம் கொரோனாசம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஓட்டு போட்டு சின்ன பையன் கிட்ட போய் சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு மக்கள் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து அது போதாதுன்னு காங்கிரஸ் ஒரு சுயநல கட்சி, அவங்களுக்கு தேவையான யார் காலையும் பிடிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு சில டிவி சப்போர்ட்டர்ஸ் ஒருபடி மேலேயே போயிட்டாங்க. போய் ஆளுநர் வந்து பிஜேபியோட கைகூலி, பிஜேபியை பேக்டோர் மூலமா உள்ளக்க புஷ் பண்றாங்க, மத அரசியலை உள்ளக்க புஷ் பண்றாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது எப்படி சாத்தியம் என்னால சத்தியமா தெரியல. எனக்கு வந்து பெரும்பான்மையோட இருந்தீங்கன்னா வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படின்ற மாதிரி பேசி விட்டுட்டாரு. நான் போட்ட ஒரு ஓட்டுனாலேங்க அவர் ஜெயிக்க போறாரு, ஏதோ எங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளை வந்து அடம்புடிச்சு அதனால நான் போட்டேன். இதுல காங்கிரஸ்காரங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஓகே. ஆனால் அவங்க ஒரு நிபந்தனையோட வந்து கொடுத்திருக்கிறாங்க. திரு தாமோதரதாஸ் மோடி அவர்களே, கச்சத்தீவை உங்களால மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லி சவடால் விட்டார். ஆனா அந்த கச்சத்தீவை வந்து தாரை வாய்ச்சி கொடுத்ததே அவங்க கூட்டணிக்கு இப்ப வந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி தான். அப்போ கூட்டணி தேவை, இவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எப்படியும் சமரசம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிகளுக்கு ஈக்குவலா தானே இவரும் போயிட்டு இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்ப இதுவும் வந்து ஒரு திமுகவோட ஜெராக்ஸா இருக்கத்தானே வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே டிவிகே இடையில வந்து சின்ன விஷயம்தான் வித்தியாசம். இப்படி விஜய் அவர்கள் தன் சார்ந்த கொள்கையோட ஆட்சி பண்ண போறாரா, இல்ல திமுக ஆட்சியோட நீட்சியா ஆட்சி பண்ண போறாரா